Dear students, 9th standard science-ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ். அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக். ஸோ இந்த டாபிக்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறது நிறைய. ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்ன? சேம் எலிமெண்ட் it should have a same atomic number but different mass number. இதுதான் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் எலிமெண்ட், ஒரே மாதிரியான எலிமெண்ட்ஸ், சேம் அட்டாமிக் நம்பர், ஒரே அட்டாமிக் நம்பர் வச்சிருக்கோம், ஆனா மாஸ் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் இருந்தா அந்த எலிமெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு? நிறைய எக்ஸாம்பிள் இருந்தாலும் நம்மளுடைய பேசிக் எக்ஸாம்பிளா நம்ம இந்த இடத்துல பார்க்க போறது ஹைட்ரஜனை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், நெக்ஸ்ட் குளோரின், அதுக்கப்புறம் கார்பன். சரி, இப்போ ஹைட்ரஜன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் அப்படின்ற அந்த எலிமெண்ட்டுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச். இந்த ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1, அதனுடைய மாஸ் நம்பர் வந்து 1. ஓகே, இது ஒரு ஐசோடோப். அதே போல செகண்ட் ஐசோடோப் ஹைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் வந்து 2. இது வந்து செகண்ட் ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன். அடுத்தது தேர்ட் அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜனுக்கு 1, மாஸ் நம்பர் வந்து 3. ஸோ இந்த மூணுமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸ். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து புரோட்டியம் அப்படின்னு இதுக்கு பேர், புரோட்டியம். ஓகே, ஸோ ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸுக்கு வந்து நேம்ஸ் அவைலபிள். அதுல மாஸ் நம்பர் 1 அப்படின்னு இருக்கிற அந்த ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புக்கு என்ன பேருன்னா புரோட்டியம். மாஸ் நம்பர் 2ன்னு இருக்கிற அந்த ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்ரியம். டியூட்ரியம். மாஸ் நம்பர் 3ன்னு இருக்கிற ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புக்கு என்ன பேருன்னா ட்ரிட்டியம் இல்லைன்னா ட்ரைட்டியம். ஸோ எப்படி வேணாலும் அதை நம்ம ப்ரொனவுன் பண்ணலாம். புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம், இது எல்லாமே ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸ். சேம் எலிமெண்ட் பாருங்க, HHH, சேம் எலிமெண்ட், எல்லாரும் ஹேவ் அ சேம் அட்டாமிக் நம்பர். அதனுடைய அட்டாமிக் நம்பர் எல்லாமே 111, பட் மாஸ் நம்பர் மட்டும் மாறி இருக்கு பாருங்க, 1, 2, 3. ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து குளோரின். குளோரின் அப்படின்னு சொல்லும்போது குளோரினுடைய சிம்பிள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே, கேபிட்டல் C ஸ்மால் l. இதான் குளோரின் ஆட்டம். குளோரின் ஆட்டத்தினுடைய அட்டாமிக் நம்பர் 17. குளோரின் ஆட்டத்தினுடைய மாஸ் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 35. இது ஒரு குளோரின் ஆட்டத்தினுடைய ஐசோடோப். இன்னொரு குளோரின் ஆட்டத்தினுடைய ஐசோடோப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதே 17. இப்போ அந்த இடத்துல அதனுடைய மாஸ் நம்பர் வந்து 37. ஓகே, இதுதான் குளோரின் ஆட்டத்தினுடைய ஐசோடோப்ஸ். அதே மாதிரி கார்பன். கார்பன் அப்படின்ற அந்த ஆட்டத்துக்கு என்னென்ன ஐசோடோப்ஸ் அவைலபிள் அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் நிறைய இருந்தாலும் இப்போ நம்ம சிம்பிளா தான் பார்க்க போறோம். கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6, அதனுடைய மாஸ் நம்பர் வந்து 12. அதே போல கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6, அதனுடைய மாஸ் நம்பர் வந்து 13. கிளியர்? ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லையும் நம்ம 2 மட்டும் பார்த்துருக்கோம். ஹைட்ரஜனுக்கு மட்டும் 3 ஐசோடோப்ஸ் அவைலபிள், அதை பார்த்துருக்கோம். சரி, இந்த ஐசோடோப்ஸ் எல்லாமே ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்ற விஷயம் தான் இப்போ அடுத்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறது. ஐசோடோப்ஸ்ல ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ்னு ஒரு டைப் இருக்கு, அன்ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் அப்படின்னு இன்னொரு டைப் இருக்கு. ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ நார்மல், பட் அன்ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பெஷல். இது அன்ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் யாருக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கும், எந்த ஐசோடோப்ஸ் வந்து ஸ்டேபிள் இல்லாம இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எலிமெண்ட்டினுடைய நியூக்ளியஸ்ல எக்ஸ்ட்ராவா நியூட்ரான்ஸ் இருந்ததுன்னா அந்த எலிமெண்ட்ஸ் வந்து அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கிற எலிமெண்ட் தான் ரேடியோ ஆக்டிவ் கேரக்டர் இருக்கிற எலிமெண்ட். ஸோ அப்படி இருக்கிற அந்த ஐசோடோப்ஸை ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியோ ஆக்டிவ் கேரக்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு எலிமெண்ட் ஸ்பான்டேனியஸா ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்ற ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு என்ன பேரு? ரேடியோ ஆக்டிவ்
ஐசோடோபிக் எலிமெண்ட் அப்படின்னு பேரு. ஓகேவா? அதாவது ஆல்ஃபா ரேஸ், ஆல்ஃபா, அதாவது ஆல்ஃபா, பீட்டா, காமா. இந்த ரேஸை யார் வந்து ஸ்பான்டேனியஸா எமிட் பண்றாங்களோ, ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஹீட் பண்ணா எமிட் ஆகிறது, இல்ல கூல் பண்ணா எமிட் ஆகுறது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எலிமெண்ட் நம்ம அதுக்குன்னு ஒரு வெசல் இருக்கும். அந்த வெசல்ல இருந்து அந்த எலிமெண்ட் வெளியில எடுத்து அடுத்த செகண்டே, இல்ல ஜென்ரலா இருக்கிற ஒரு எலிமெண்ட் ஸ்பான்டேனியஸா தன்னிச்சையா ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்ற ரேஸை எமிட் பண்ணிச்சுன்னா அந்த எலிமெண்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோபிக் எலிமெண்ட் அப்படின்னு பேர். இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் எல்லாமே அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ்ல இருக்கும். அதாவது அதனுடைய கேரக்டர் என்னன்னா ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கும். ஏன் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் அதுகிட்ட இருக்கும். நியூட்ரான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் நியூக்ளியஸ்ல. சரி, இதுல என்ன எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது யுரேனியம் 235. ஓகேவா? இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். அதே போல கோபால்ட் 60 இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். இந்த யுரேனியம் 235 அப்படின்றது வந்து நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்லுவாங்க. அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல இவர் தான் யாரு? எனர்ஜி சோர்ஸ். இதை தான் மெயினா யூஸ் பண்றாங்க. அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ரியாக்டருக்கு பேர் வந்து நியூக்ளியர் ரியாக்டர்னு பேரு. அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல இவர் தான் ஃபியூல். யாரு? யுரேனியம் 235. இதான் ஐசோடோப்ஸ் பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிற விஷயம். இப்போ நம்ம அப்சர்வ் பண்ண போற நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசோபார்ஸ். இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிள். ஐசோபார்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐசோபார்ஸ் ஆர் தி ஆட்டம்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். இப்போ ஐசோடோப்ஸ் அப்படின்றது வந்து சேம் எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணோம். சேம் எலிமெண்ட் எடுத்து கம்பேர் பண்ணும்போது அட்டாமிக் நம்பர் சேமா இருந்தது, மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருந்தது. அதனால அதுக்கு பேர் வந்து ஐசோடோப். ஐசோபார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் யூ ஷுட் ஹாவ் அ சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். நல்லா கவனிச்சிங்களா? அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா மாஸ் நம்பர் மட்டும் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி இருக்கிற அந்த பேருக்கு என்ன பேருன்னா ஐசோபார்ஸ் அப்படின்னு பேர். இதுல நம்ம ரெண்டு எலிமெண்ட்டை எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்க போறோம். ஒன்னு வந்து கால்சியம், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கான். ரைட்? இப்போ கால்சியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கால்சியத்துக்கு அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்ற விஷயம்லாம் நான் இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். இப்போ கால்சியத்துக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 20. ஆர்கான் அதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 18. பாருங்க, அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா கால்சியத்தினுடைய மாஸ் நம்பர் வந்து 40, ஆர்கானுடைய மாஸ் நம்பரும் 40. அப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் it should have a different in the atomic number but same in the mass number, and hence those pairs all are generally called as isobars. ஸோ இப்போ அதுக்கு உண்டான ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கால்சியத்துக்கு பார்க்கும்போது 2,8,8,2 இது வந்து ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல் கே ஷெல், அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ அந்த 2 எலக்ட்ரான்ஸை நான் இந்த இடத்துல இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இந்த ஒயிட் ஸ்பியர் இருக்கு பார்த்தீங்களா உள்ள, அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா கே ஷெல். அதில் 2 எலக்ட்ரான் இருக்கணும், அதான் போட்டாச்சு. அடுத்தது 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அடுத்த ஸ்பியரில். இந்த 8 எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஓகே, 8. அதே போல அடுத்த ஸ்பியர் தட் இஸ் KLM, எம் ஷெல். எம் ஷெல்ல உங்களுக்கு வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 3, இந்த இடம் வந்து 4, 5, 6, 7, 8. ஸோ லாஸ்ட் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 1 வந்து 2. ஸோ இதான் வந்து கால்சியத்தினுடைய அந்த ஆட்டம் மாடல். அதில் நியூக்ளியஸில் எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் எவ்வளவோ அத்தனை புரோட்டான்ஸ் இருக்கும். அப்போ 20 புரோட்டான்ஸ் இருக்கும். எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 20 நியூட்ரான்ஸ் இருக்கு. இதுல நம்மளுடைய ஃபோக்கஸிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஐசோபார் அப்படின்னு சொன்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஆல் ஆர் ஹாவ் அ சேம் இன் மாஸ் நம்பர்
பட் டிஃப்ரெண்ட் இன் அட்டாமிக் நம்பர். அதுதான் இங்க மெயின். ஓகே, இப்போ ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, அவ்வளோதான் விஷயம். ஆர்கானை பொறுத்தவரையிலையும் 2, 8 அண்ட் தென் ஃபாலோட் பை 8 இல்லையா? ரைட். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒயிட் ஸ்பியர் இருக்கு இல்லையா, அதான் கேஷல். இப்போ அதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு. அடுத்தது வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகேவா? 1 வந்து 2, 3, 4, 5, 6, 7, இது வந்து 8. ஓகே, அடுத்தது உங்களுக்கு இந்த இடத்துல அகெயின் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கானை பொறுத்தவரையிலையும் 3, 4, 5, 6, 7, இது வந்து 8. ஸோ நாமளே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோஸா போடாம எலக்ட்ரான்ஸ் இப்போ டாட்டா போட்டிருக்கிறது இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ஆல் ஆர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ எலக்ட்ரான் இன் த ஷெல். ரைட். ஓகே, அப்போ இந்த 2 ஆட்டத்துல இருந்து நாம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, both the atoms are a different atoms, different elements. It should have a same mass number but different atomic number, and hence those pairs are belongs to isobars. Okay, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நெக்ஸ்ட் ஒன், ஐசோடோன்ஸ். ஐசோடோன் அப்படின்னு சொல்லும்போது a pair consists a different element and also have a different in the atomic number and also have a different in the mass number but same in the number of neutron. Neutrons வந்து சேமா இருந்தா different element, okay, and it should have a different in the atomic number, different in the mass number but same as a neutron. ஓகேவா? அப்போ ரெண்டு ஆட்டத்திலையும் நியூட்ரானுடைய நம்பர்ஸ் வந்து சேமா இருக்கணும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கணும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா இவங்களுக்கு என்ன பேரு? ஐசோடோன்ஸ் அப்படின்னு பேரு. கிளியர்? இப்போ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க போறது வந்து ஒன்னு போரான். ஓகே, பி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு இல்லையா, அது பாருங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ சிம்பிள் ஆஃப் அ போரான். இன்னொன்று வந்து சி, இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் கார்பன். ரைட். இப்போ போரானுடைய அட்டாமிக் நம்பர் 5, அதனால 5 புரோட்டான்ஸ் இருக்கு. அதனுடைய மாஸ் நம்பர் 11. ஓகேவா? ஸோ அதுல இருந்து நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும், போரான்ல எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஒரு ஆட்டத்துல எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் A minus Z. ஓகே, the number of neutron in an atom it may be finding by using the formula A minus Z. A, it is the representation of a mass number and Z is the representation of a atomic number. So number of neutrons from a boron is 11 minus 5 is here equal to 6. ஓகே, அப்போ போரான்ல இருக்கிற நியூட்ரான்ஸ் வந்து 6 நியூட்ரான்ஸ். அதான் நியூக்ளியஸ்குள்ள 6n அப்படின்னு போட்டிருக்கு. அதே போல கார்பனுடைய மாஸ் நம்பர் வந்து எவ்வளவுனா 12. அப்போ 12 minus 6 is here also 6 number. ஓகே, 6 நியூட்ரான்ஸ். அதையும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுல வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ண போறோம். அதாவது எலக்ட்ரான், இந்த ஆட்டம் மாடல்ல எலக்ட்ரானை நம்ம இப்போ வந்து எந்தெந்த ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றதை இப்போ காமிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல் இல்லையா, அதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம 2 எலக்ட்ரான்ஸை நான் கிராஸ் சிம்பிள்ல நான் ரெப்ரசென்ட் பண்றேன். எந்த சிம்பிள்ல வேணாலும் நீங்க வந்து அதை டினோட் பண்ணலாம். புரியுதுங்களா? டாட்ல தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட். ஸோ இதான் 2,3. அதே போல கார்பனை பொறுத்தவரையிலையும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கே ஷெல்ல 2 எலக்ட்ரான், நெக்ஸ்ட் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? ரைட். 3 and 4 இந்த மாதிரி போடணும். கிளியர்? ஸோ இதான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த பேர்ல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், தி above pair of element of a boron and carbon has the same number of neutrons but different number of protons and hence, okay, and hence ஏன் இந்த இடத்துல different number of protons ஏன் இந்த இடத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா different atomic number is available. ஓகேவா? ஸோ different element all are have a difference in the atomic number, difference in the mass number but same in the number of neutron and hence the pair it is called as isotones. Okay, it is a very important. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஆக்டிவிட்டி 5. என்ன இந்த இடத்துல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, draw the model of following, right? Draw the model of following. இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? following pair of isotones.
ஐசோடோன்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. யாரு இந்த பேருக்கு வந்து ஐசோடோன்ஸை மட்டும் டிரா பண்ணுங்க அப்படின்றாங்க. ஃப்ளூரின் அண்ட் நியான். ஓகே, முதல்ல ஐசோடோன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொன்னாலே different element all are have a difference in the atomic number as well as difference in the mass number, but same in the number of neutron. அப்போ ஃப்ளூரின் அண்ட் நியூட்ரான் அப்படின்னு இருக்குங்களா, ஃப்ளூரின் அண்ட் நியான் இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃப்ளூரின் அண்ட் நியான். இந்த இடத்துல ஃப்ளூரின் அண்ட் நியான் இருக்கு பாருங்க, இட் இஸ் ஃபர்ஸ்ட் பேர். இதுல என்ன நம்ம இந்த இடத்துல டிராப் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இது. இதை நம்ம வந்து ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டயக்ராம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக உனக்கு சொல்ல போகிறேன். இப்போ கவனமாக பார்த்துட்டே வாங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் 1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன் பாருங்க, கவனிங்க. ஸோ இது வந்து 1 ஃபர்ஸ்ட் பேர். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பேர் ஃப்ளூரின் அண்ட் நியான். அதே போல் கீழே இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து செகண்ட் பேர். என்னது, சோடியம் அண்டு மெக்னீஷியம். இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து தேர்டு பேர். இது என்ன, அலுமினியம் அண்டு சிலிக்கன். ரைட், இப்போ இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளூரின். ஃப்ளூரினையும் நியானையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஃப்ளூரின் அண்ட் நியான் போத் ஆர் ஹேவ் டிஃப்ரெண்ட் இன் த அட்டாமிக் நம்பர் ஆஸ் வெல் அஸ் மாஸ் நம்பர், பட் சேம் இன் த நம்பர் ஆஃப் நியூட்ரான். நியூட்ரான் வந்து சேமா இருக்கு பாருங்க. ஓகேவா, 10 நியூட்ரான்ஸ் இருக்கு ஃப்ளூரின்ல, அதே போல நியான்லயும் 10 நியூட்ரான்ஸ் இருக்கு. ரைட், ஸோ இதை நம்ம ஈஸியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றதை நம்ம இப்போதான் பார்த்தோம். இப்போ நியூட்ரான்ஸ் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது A மைனஸ் Z இதான் வந்து ஃபார்முலா. இப்போ ஃப்ளூரினுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 9, ஃப்ளூரினுடைய மாஸ் நம்பர் வந்து 19. அப்போ இந்த இடத்துல ஐ மீன் ஃப்ளூரினுடைய மாஸ் நம்பர் வந்து சாரி ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரைட், ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளான ஒரு ஃபார்முலா. நம்பர் ஆஃப் நியூட்ரான் இட் மே பி ஃபைண்டிங் பை யூசிங் A மைனஸ் Z ஃபார்முலா. இதில் A அப்படின்றது வந்து மாஸ் நம்பர். ஓகேவா, A it is called as a mass number and Z it is called as a atomic number. அதான் வந்து 9. ஸோ 19 மைனஸ் 9 அப்படின்னு பார்க்கும்போது 10. அப்போ ஃப்ளூரின்ல வந்து 10 நியூட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 1 by 1. இப்போ அதே போல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஃப்ரம் ஏ நியான் A மைனஸ் Z. இப்போ இதில் வந்து A மாஸ் நம்பர் வந்து எவ்வளவு இருக்குன்னா 20, அட்டாமிக் நம்பர் எவ்வளவு 10. அப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 10 நியூட்ரான்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். ரைட், முதல்ல நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்றேன். அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டயக்ராம் பேஸ் பண்ணி இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறேன். இப்போ ஃப்ளூரினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,7. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 2 எலக்ட்ரான்ஸ் இப்படி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். அடுத்தது 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது பாருங்க 1 அந்த 2 3 4 5 6 இது வந்து 7. ஸோ இந்த மாதிரியான டினோஷன்ஸ் இருக்கணும். ஓகேவா, இது வந்து ஃப்ளூரின் ஆட்டத்துக்கு. ரைட், இதான் ஃப்ளூரின் ஆட்டம் மாடல். அதே போல நியானுக்கு பார்க்கும்போது 2,8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது பாருங்க, இது வந்து 2 ஃபர்ஸ்ட் ஷெல்லு. இதுக்கு பேர் வந்து கே ஷெல் அப்படின்னு பேர். நீங்க இன்னும் 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நியூக்ளியஸ்க்கு க்ளோஸரா இருக்கிற ஷெல் வந்து கே ஷெல், அதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அடுத்தது எல் ஷெல் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பாருங்க 8 எலக்ட்ரான்ஸ்ல 1, இது வந்து 2 3 4 5 6 7, இந்த இடத்துல வந்து 8. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த டினோஷன் இந்த டாட் டாட்டா போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் இந்த ஷெல். இது வந்து ஃபர்ஸ்ட் பேர். நெக்ஸ்ட் பாருங்க, சோடியம் அண்ட் மெக்னீஷியம். சோடியம் அண்ட் மெக்னீஷியம் போத் ஆர் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இல்லையா. சோடியம் அண்ட் மெக்னீஷியம் போத் ஆர் a different element and also have a difference in the atomic number 11 and 12 and also have a difference in the mass number, sodium 23, magnesium 24 respectively, but both the element have a same number of neutron, that is 12. ஓகேவா, 12 நியூட்ரான்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து எவ்வளவு இருக்குன்னா 12 நியூட்ரான்ஸ் இருக்கு, தட் இஸ் 12 நியூட்ரான்ஸ். ஸோ இப்போ இதுலயும் நம்ம எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இதில் வந்து நியூக்ளியஸ்க்கு க்ளோஸரா இருக்கிற அந்த ஷெல்லில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நம்ம போனோம்னா 2 எலக்ட்ரான்ஸ் இல்லையா, அது வருங்க எலக்ட்ரான் 1 எலக்ட்ரான் 2.
அடுத்தது 8 எலக்ட்ரான்ஸ் காமிக்கணும். அடுத்தது 1 இது வந்து 2 3 4 5 6 7 8. ஸோ லாஸ்ட் ஷெல்லில் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான். அதே போல் மெக்னீஷியத்தில் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதுதான். ஓகேவா? இப்போ அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண பாரு. 2 எலக்ட்ரான்ஸ் வந்து கே ஷெல்ல. எலக்ட்ரான் 1 இது வந்து எலக்ட்ரான் 2. அடுத்தது 8 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? 1 இந்த 2 இது வந்து 3 4 5 6 7 and 8. ஓகே. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை ரெப்ரசென்ட் பண்ணிடணும். அடுத்தது வந்து வேலன்சி ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் இல்லையா? நம்ம எங்கே வேணாலும் அந்த 2 எலக்ட்ரான்ஸை போடலாம். இங்கே 1 அடுத்தது இங்கே 1. அந்த ஷெல்லில் எங்கே வேணாலும் போடலாம். ரைட்? ஸோ இதான் வந்து மாடல். ரைட்? செகண்ட் செட். இப்போ அடுத்தது தேர்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் அண்டு சிலிக்கன். ஏஎல் அப்படின்றது வந்து அலுமினியத்தினுடைய சிம்பிள். எஸ்ஐ அப்படின்றது வந்து சிலிக்கனுடைய சிம்பிள். எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். ரைட்? இதுல அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அலுமினியத்துக்கு 13, சிலிக்கனுக்கு வந்து 14. மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்டா இருக்கு. அலுமினியத்துக்கு 27, சிலிக்கனுக்கு வந்து 28. இந்த நம்பர் எல்லாமே நம்ம வந்து படிச்சுதான் ஆகணும். நம்மளுடைய பீரியாடிக் டேபிள்ல இதே லெசன்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டம் மாடல் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 எலிமெண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 20 எலிமெண்ட்ஸுக்கும் அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? பார்த்துக்கோ. சரி, இதுல வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 நியூட்ரான்ஸ் இருக்கு. அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுன்ற ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் நியூட்ரான் இட் மே பி ஃபைண்டிங் பை யூசிங் த ஃபார்முலா A - Z. ஓகேவா? ஸோ அலுமினியத்தில் 27 - 13 அப்படின்னு போட்டிங்கன்னா 14 நியூட்ரான்ஸ் வரும். அதே போல சிலிக்கன்ல வந்து 14 ஆக்சுவலி 28 - 14 அப்படின்னு போகும்போது 14 நியூட்ரான்ஸ் வரும். ஸோ அப்போ இந்த 2 செட்டில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், மீன் 2 எலிமெண்ட்ஸ்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது both the elements are difference in the atomic number as well as mass number, but same in the number of neutron. That's why it is belongs to isotone. ரைட்? இப்போ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? அலுமினியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போ நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்றேன். இப்போ 2 ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் க்ளோஸரா இருக்கக்கூடிய அந்த ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 8 எலக்ட்ரான்ஸ். 1 அந்த 2 3 4 5 6 7 and 8. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 எலக்ட்ரான்ஸ் நெக்ஸ்ட் இருக்கணும். 1 இந்த 2 இந்த 3. அதே போல சிலிக்கன்ல வந்து 2 இல்லையா? ஸோ இது வந்து 1 and 2. அடுத்தது 8 வருது. அது வந்து எல் ஷெல். நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கே ஷெல், அடுத்தது எல், நெக்ஸ்ட் வந்து எம். இப்போ எல் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? 1 இது வந்து 2 3 4 5 6 7 and 8. இதை நம்ம வந்து இப்போ நான் கிராஸ் சிம்பிள் போட்டு உங்களுக்கு எலக்ட்ரானை ரெப்ரசென்ட் பண்றேன். நீங்க கிராஸ்லயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைன்னா டாட் கூட யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல எல்லாமே டாட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டாட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இந்த கிராஸ் இல்லைன்னா டாட் ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோ. ரைட்? அடுத்தது வந்து வேலன்சி ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? 1 அந்த 2 அந்த 3 4. அந்த ஷெல்லுல அந்த ஸ்பியர்ல எங்க வேணாலும் நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஆர்பிட். ஆர்பிட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பாத் ஆஃப் an எலக்ட்ரான். எலக்ட்ரான் சென்று வரக்கூடிய பாதை, அதுக்கு பேர் தான் ஆர்பிட் அப்படின்னு பேரு. ஆர்பிட் இஸ் ஹியர் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் ஷெல். ஆர்பிட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷெல் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஓகே. நியூக்ளியஸ்க்கு க்ளோஸரா இருக்கிற ஷெல் வந்து கே ஷெல், கே ஷெல்லுக்கு க்ளோஸரா இருக்கிறது எல் ஷெல், எல்லுக்கு க்ளோஸரா இருக்கிறது வந்து எம் ஷெல். அண்ட் இட்ஸ் கோயிங் ஆன் NOPQ மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஐசோடோன்ஸ் பேர்ஸ். ஓகே, தேங்க்யூ. இதனுடைய நெக்ஸ்ட் வீடியோ, இதனுடைய கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.